நம்ம இந்தியர்கள்ட்ட வேலை கொடுத்தோம்னா அவங்க ஒழுங்கா செஞ்சு முடிப்பாங்களா? எங்க சங்கத்தின் உறுப்பினர்கள் கூட உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போறீங்களோ, ஒரு வீடை ரெனோவேஷன் பண்ண போறீங்களோ, இது ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மெயின் கேள்வி என்னன்னா, லோக்கல்ஸ்ட நம்ம இந்தியர்கள்ட்ட வேலை கொடுத்தோம்னா அவங்க ஒழுங்கா செஞ்சு முடிப்பாங்களா? அதனாலயே கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரம் மற்றவங்கள்ட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பயத்தை நீக்கிறதுக்கு தான் நான் எங்க சங்கம் உள்ளுக்கு வந்துச்சு. இப்ப நாங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 வருஷத்துல 350 பேருக்கு மேல தரம் இல்லாத கான்ட்ராக்டர்களை நாங்க வெளியாக்கிட்டோம். நாங்க ஜாப் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீட் பண்ண மாட்டோம். ஸோ தரமான செலக்டட் வெரிஃபைட் நாங்க என்டாஸ் பண்ண கான்ட்ராக்டர்களை நாங்க ரெஃபர் பண்ணுவோம். ஆளுங்க நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்டரை கொத்திகாரரை பேசி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க ஒரு ஆளை பேசி விட மாட்டோம், ஒரு 10 பேர் லிஸ்ட் கொடுப்போம். உங்களுடைய என்ன வேலை அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிளம்பிங்னா பிளம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. ஸோ அதனால நாங்க செலக்டட் இப்போ 2600 இந்தியர்கள் மட்டும் 2600 பேர் இருக்கோம். இப்போ அவங்களுக்காக நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்னா, ஸோ செலக்டட் உங்க ஏரியால யாரு ஸ்பெஷலிஸ்ட் குவாலிட்டியா செஞ்சு கொடுக்க முடியும் தரமா, அவங்கள மட்டும்தான் நாங்க உங்களுக்கு ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் ஒன். அதுலயே பிரச்சனைகள் வரும். அப்ப கான்ட்ராக்ட்ஸ் ஒழுங்கா இருக்காது, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இருக்கணும். ஓகே, அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம். அழகா கான்ட்ராக்ட் உங்களையே எப்படி தற்காத்துக்கிறது, உங்களை எப்படி டிஃபைன் பண்றது, உங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, பேமெண்ட் எப்படி ஒழுங்கா கொடுக்கணும், ஏன் அட்வான்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இதெல்லாம் நாங்க உங்களுக்கு இலவசமா நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய இன்ட்ரெஸ்டும் டேக்கன் கேர் பண்ணோம். அதே பிரச்சனைகள் வந்தா கூட நீங்க எங்களை அப்ரோச் பண்ணி இந்த குத்தகையாளருக்கு இந்த வேலை கொடுத்தோம், இந்த பிரச்சனை இது எப்படி சால்வ் பண்றதுன்னு, அப்ப நாங்க உங்களுக்காக பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு நாங்க இங்க இருக்கோம். ஆல் ஓவர் மலேசியா இருந்து நம்மளுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் ஸ்பெஷலிஸ்டும் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஆளுங்க இருந்தாங்களா, இன்னும் வாங்க, இன்னும் பெரிய குடும்பமா செயல்படலாம், சிறந்த சேவைகளை கொடுக்கலாம். உங்களுக்கு இதோட மேல இன்பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, உங்களுக்கு இல்ல குத்திகாளர் கூட நேரடி உறவாடல் வேணுமா, பார்க்கணுமா, பேசணுமா, இன்டர்வியூ பண்ணுமா, அவங்க கூட அவங்க ப்ராடக்ட் நீங்க பார்க்கணுமா, அப்ப நீங்க 11ஆம் தேதி 12ஆம் தேதி பிப்ரவரி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கோலாலம்பூர்ல உலக தரமுள்ள ஒரு பெரிய எக்ஸ்போ நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல முதலாக இந்தியர்கள் ஒரு குறைந்தது ஒரு 50 குத்தகையாளர்கள் பங்கெடுக்கிறாங்க, பூத் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஹைப்பர் ஸ்கில்டு, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் 50 வருஷம் 53 வருஷம் உள்ள கம்பெனிகள்லாம் அங்க இருக்கு. ஸோ அவங்களே நாங்க தேர்ந்தெடுத்து அவங்கள பூத் போட வச்சு எக்ஸ்போல ப்ரொமோட் பண்ண வைக்கிறோம். இதுதான் முதலாக ஒரு குத்தகையாளர் சங்கம்னு சொல்றது ஒரு இந்தியர்கள்லாம் ஒன்றிணைந்து செய்யறது முதலாக இதுதான் முதல் வாட்டி. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க, இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னா கூட நீங்க அங்க பாத்துக்கலாம். காலையில் 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வச்சு 2 நாளும் இந்த எக்ஸ்போ நடப்படும். வெளிநாட்டுல இருந்தா நிறைய பேர் வராங்க, அதனால நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியர்கள் இந்த மாதிரியான ஈவெண்ட்ல எல்லாம் கலந்துக்கிறோம், நீங்களுக்கும் எக்ஸ்போஷர் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது நீங்க இங்க அருமையா நீங்க எடுத்துட்டு போலாம். முற்றிலும் இலவசம். ஓகே, நன்றி, வணக்கம்.